பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள் சென்றிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். வெளியே குழுமியிருந்த கட்சி தொண்டர்கள் நோக்கி அவர் கையசைத்திருந்தார். தர்ணா போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது உச்சகட்ட பரபரப்பில் செங்கிப்பட்டி காவல் நிலையம் இருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் மாற்றம் ஏற்பட்டு செங்கிப்பட்டிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம், ஒரு அசாதாரண சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன முழு விவரம்? விக்னேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வருவதாக ஏற்கனவே போலீசார் திட்டமிட்டிருந்தாங்க. தொடர்ந்து தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் குவிந்ததால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தஞ்சை அழைத்து வரப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி திடீரென அழைக்கப்பட்டிருக்காரு. இப்போது செங்கிப்பட்டியிலிருந்து கந்தரகோட்டை செல்லும் சாலை முழுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்க செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பு திமுக நிர்வாகிகள் புரிஞ்சு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து காவல் நிலையம் முன்பாக அரசுக்கு எதிரான முழக்கங்களோடு திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு பதற்றமான சூழல் நிலவுது. தொடர்ந்து அவங்க காவல் நிலையத்துக்கு உள்ளே போகணும், உதயநிதி மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு, இது கண்டிக்கத்தக்கது என்று அவங்க முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. அதனால போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. இருந்த போது இருக்க தஞ்சையில அவர் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தஞ்சையில் உள்ள திமுக நிர்வாகிகள் எல்லாம் புறப்பட்டு செங்கிப்பட்டி வருவதால கிட்டத்தட்ட ஒரு அசாதாரண சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையில திறந்து வர்றாங்க. ஏன்னா இங்கேயுமே ஒரு 150 காவல்துறையில இருக்காங்க. ஏற்கனவே திட்டமிட்டபடி தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா 4 மாவட்ட எஸ்பிக்கள் உட்பட 1000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. அப்படி இருந்து தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தை சுற்றி ஒரு 3 மணிக்கு மேலாக திமுக தொண்டர்கள் குவிய தொடங்கியதால அந்த பக்கம் ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. அங்கு கூட்டி வந்தால் ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதால் தான் போலீசார் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக செங்கிப்பட்டிக்கு அழைத்து வந்திருந்தாங்க. இப்ப செங்கிப்பட்டியிலேயுமே திமுக தொண்டர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்புறாங்க. உதயநிதி ஸ்டாலின் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் பொய் வழக்கு போடப்பட்ட குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. முத்துமழை, இப்போ உதயநிதி ஸ்டாலினும் இங்கேயே இப்போ விசாரணை நடத்த போறாங்களா, இல்ல தஞ்சாவூர் அழைச்சிட்டு போக போறாங்களா? காவல்துறையுடைய திட்டம் என்னவாக இருக்கு முத்துப்பழம்பதி? தஞ்சை மாவட்ட காவல்துறையின் திட்டமாக இருந்தது உதயநிதி ஸ்டாலினை தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அங்கு விசாரணை மேற்கொள்வது. அதாவது ஏற்கனவே 9 பிரிவுகளில் வழங்கப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க 10 கேள்விகள் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. 10 கேள்விகளை கேட்டு விசாரணை நடத்தி நீதிமன்றத்திலிருந்து அந்த ஒரு பிணை ஆணை வந்ததும் அனுப்பி வைப்பதாக தான் திட்டமிட்டிருந்தாங்க. முறைப்படி கிழக்கு வாசல் காவல் நிலையம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அந்த கிழக்கு வாசல் காவல் நிலையம் என்பது குறுகலான இடமாக முன்வார வைத்து விசாரிக்க முடியாது என்பதால ஒரு பரந்த இடமாக இருக்கக்கூடிய தெற்கு வாசல் காவல் நிலையத்தை வைத்து விசாரிக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஏற்கனவே 9 வழக்கு போட்டிருக்காங்களா, அதாவது பெண் வன்கொடுமை தடுப்பு 9 பிரிவு அந்த நேற்று பேசிய பேச்சுக்கள் கேள்விகள் தான் அவர் கேட்க திட்டமிட்டு இருந்தாங்க. இருந்தபோது அந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வந்திருக்காங்க. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்துவதாக தெரிகிறது. இங்கே விசாரணை முடிச்சுட்டு அவர் அனுப்பி வைக்க திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பிணை ஆணைக்கான உத்தரவும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அனுப்பி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தஞ்சை மாவட்ட காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இருக்க திமுக தொண்டர்கள் எண்ணிக்கையும் அதே போல இந்த கிராமம் செங்கிப்பட்டி என்பது கிராமம். அது மட்டும் இல்லாமல் இந்த காவல் நிலையம் ஒரு செங்கிப்பட்டி கந்தரகோட்டை சாலையில இருக்கு. ஒரு குறுகலான இடத்துல அந்த காவல் நிலையம் இருக்கு. அங்கே தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் கூட்டம் குவிஞ்சு வருவதால போலீசாரால் கட்டுப்படுத்த முடியல. கூட்டிய விரைவில் அவருக்கான கேள்விகள் கேட்கப்பட்டு அவர் என்ன பதில் சொல்றாரு கேட்டுக்கொண்டு அவர் இங்கிருந்து அனுப்பி முத்துப்பழம்பதி, இப்போ செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள்ள செல்லாமல் சிறிது நேரம் வேனிலேயே இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். நம்ம பார்த்தோம். தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அழைத்து செல்ல விசாரிக்க உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதன் பின்னர் வெளியே தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்ததையும் நம்ம பார்த்தோம். இப்ப விசாரணை தொடங்கிடுச்சா? என்ன இப்போ தற்போதைய நிலவரம்? தற்போது இதுவரைக்கும் இப்போ போலீசாரை பொறுத்தவரையில இங்கே வச்சு விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. திட்டமிட்டபடி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளணும். அதன் தஞ்சை தெற்கு காவல் நிலையம் சொன்னீங்க. இப்ப திடீர்னு செங்கிப்பட்டி கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினும் அந்த எந்த இடத்துல எனக்கு சொல்லப்பட்ட இடத்துல நடத்தணும்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து திமுக வழக்கறிஞர்களும் அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள பேச்சுவார்த்தை நடத்தி போறாங்க. பேச்சுவார்த்தை என்பதுதான் அது அடுத்த கட்டமா எங்க விசாரிக்க போறாங்க என்று தெரியும். ஆனா போலீசார்
தரப்பை பொறுத்தவரையில பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்துதான் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரிக்க திட்டம் இருக்காங்க. முழுமையாக இங்கே விசாரணை முடிச்சுட்டு இப்படியே அனுப்பி வைப்பதுதான் அவங்க திட்டமா இருக்கு. திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து போலீசார் என்ன தெரிவிப்பாங்க என்பது பற்றி தெரிய வரும். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. உதயநிதி ஸ்டாலினிடம் செங்கிப்பட்டியில் வைத்து விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் சென்றிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தஞ்சை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல வலியுறுத்தி போலீஸ் வாகனத்திலிருந்து சற்று முன்பாக அவர் இறங்க மறுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் ஆலோசனைக்கு பின்னர் தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் அவர் சென்றிருக்கிறார். தஞ்சை கிழக்கு காவல் ஆய்வாளர் அவரிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த திமுகவினரை நோக்கி அவர் கையசைத்திருந்தார். போலீஸ் வாகனத்தில் இறங்கி கீழே சென்று அவர் தற்போது காவல் நிலையத்திற்குள் சென்றிருக்கிறார். அவரிடம் தஞ்சை கிழக்கு காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.